எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து bosskeytech பாஸ்கர். நம்ம சேனல்ல வந்து நம்ம டிஜிட்டல் ஆர்ட் பத்தியும், ஃபோட்டோஷாப் பத்தியும் நெறைய விஷயங்கள வந்து நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ மறக்காம நீங்க நம்ம சேனலுக்கு இப்பதான் புதுசா வந்திருக்கீங்கன்னா, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ல வந்து சேரும். Wacomல வந்து நெறைய பேத்துக்கு என்ன செட்டிங் வைக்கணும் அப்படிங்கிறது நெறைய குழப்பமா இருக்கும். எந்த மாரி வச்சு நம்ம என்ன ஸ்ட்ரென்த் வச்சு டிசைன் பண்ணோம், எப்படி வந்து நம்ம ஸ்மட்ச் பண்ணணுங்கிறது கொஞ்சம் குழப்பமா இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து அது கம்ப்ளீட்டா வந்து உங்களுக்கு வந்து கிளியர் ஆயிரும். என்ன ஸ்ட்ரென்த் நான் வந்து இந்த ஸ்மட்ஜுக்கு வைக்க போறேன்னா, இதுக்காக நம்ம வந்து எடுத்திருக்கிற பிரஷ் வந்து பார்த்தீங்கன்னா, 201. இந்த பிரஷ் வந்து ஆல்ரெடி நான் வந்து YouTubeல வந்து அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ மறக்காம நீங்க வந்து இந்த பிரஷ்ஷ வந்து Telegram சேனல்ல இருக்கு. நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு Wacomஐ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன டிரைவர் சாஃப்ட்வேர் யூஸ் பண்றீங்களோ, அந்த சாஃப்ட்வேரை நீங்க ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. மெயினா இருக்க வேண்டிய விஷயம் நான் ஒவ்வொரு வீடியோல வந்து சொல்றது இந்த எனேபிள் விண்டோஸ் இங்க். இந்த டிஜிட்டல் பென்ல வந்து இந்த இங்க்க வந்து நம்ம வந்து ஆன்ல இருந்தா தான் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பிரஷர் சப்போர்ட் வந்து கரெக்ட்டா கிடைக்கும். ஸோ இந்த சென்சிட்டிவ் வந்து நீங்க இப்போதைக்கு யூஸ் பண்ணி பார்க்க வேணாம். இத பத்தி நான் வந்து ஃபியூச்சர் வீடியோஸ்ல வந்து கிளியரா வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். இதுல வேற எந்த ஆப்ஷனுமே நமக்கு தேவையில்ல. நான் இத அப்ளை குடுத்துட்டு ஓகே குடுத்துட்டேன். இப்போ வந்து ட்ரான்ஸ்ஃபர்ல வந்து நீங்க பென் பிரஷர ஆன் பண்ணிக்கணும். இப்போ நான் மவுஸ்ல வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்த அலர்ட் சிம்பிள் மாரி காட்டுது. ஸோ நீங்க மாத்தி பென்ல யூஸ் பண்ணீங்கன்னா, அந்த சிம்பிள் வந்து போயிரும். இங்க ஒரு டச் பண்ணிட்டீங்கன்னா, அந்த சிம்பிள் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ரிலீஃப் ஆயிரும். அதனால உங்களுக்கு வந்து பிரஷர் ஒர்க் ஆகலையேங்கிற ஒரு இது இருக்க வேண்டாம். இப்போ வந்து ஸ்ட்ரென்த் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா, இப்போ 50 வச்சிருக்கேன். இந்த 50 ஸ்ட்ரென்த் வந்து எதுக்காக நான் வச்சிருக்கேன்னா, இப்போ இந்த மாரி ஃப்ளாட்டா இருக்கிற இடத்துல வந்து ஸ்மட்ச் பண்ணும்போது ஒரு 60, 70 வச்சு ஸ்மட்ச் பண்ணும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பேச்சஸ் வந்து அதிகமா வரதுக்கு வாய்ப்பு உண்டு. நீங்க வந்து ஒரு 15 வச்சு இந்த இடத்தெல்லாம் நீங்க ஸ்மட்ச் பண்ணீங்கன்னா, அந்த ஒர்க் வந்து ரொம்ப ஷைனிங்கா உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்மட்ச் பண்ணிட்டு இருக்கேன். இந்த டேப்ல வந்து நீங்க ஸ்மட்ச் பண்ற விதம் இருக்குங்க இல்லையா? கண்டிப்பா வந்து நீங்க இந்த பென்ல வந்து நீங்க புடிச்சு யூஸ் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த லெவல் வந்து கரெக்ட்டா தெரிய ஆரம்பிச்சுரும். இந்த அளவுக்கு நம்ம வந்து பிரஷர் குடுத்தா, இந்த அளவுக்கு வந்து இங்க ஸ்ட்ரென்த் வந்து நமக்கு வருது. நம்ம ரொம்ப வந்து ஹெவி பிரஷர் குடுத்தோமா, நமக்கு அதிகமான ஒரு ஒரு ஸ்ட்ரென்த் வந்து கிடைக்கும். நம்ம பிரஷர் வந்து லைட்டா குடுத்தோமா, அந்த ஸ்மட்ஜ் வந்து லைட்டா தான் நமக்கு கிடைக்கும். இத தான் நீங்க வந்து இந்த வேக்கம் டேப்ல புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இந்த இடத்தெல்லாம் நீங்க வந்து மோஸ்ட்லி 15 வச்சு பண்ணீங்கனாவே உங்களுக்கு வந்து வர ரிசல்ட் வந்து நல்லாவே கிடைக்கும். ஸோ ஸ்டார்ட்டிங் நீங்க வேக்கம் யூஸ் பண்றீங்கன்னா, கண்டிப்பா இந்த ஸ்ட்ரென்த்த வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இப்போதான் நீங்க வேக்கம் வாங்கியிருக்கீங்க. எனக்கு வேக்கம் பத்தி அந்த அளவுக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா இந்த ஸ்ட்ரென்த்த வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து 50, 60 வச்சு ஒர்க் பண்ணும்போது, உங்களுக்கு அந்த பிரஷர் லெவல் வந்து இன்னும் புரியும். ஸோ இந்த மாரி ஃப்ளாட்டான இடத்துக்கு இந்த ஸ்ட்ரென்த் தான். அடுத்து வந்து இங்க வந்து நம்ம வந்து ஒரு 60 அந்த மாரி வச்சுக்கலாம். இந்த ஷேப் இருக்கிற இடத்தெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கணும், 60 வச்சுக்கிட்டு, நல்ல படத்த ஜூம் பண்ணி வச்சுக்கிட்டு, பொறுமையா வந்து ஸ்மட்ச் பண்ணோமா, அந்த ஷேப் வந்து நமக்கு நல்லா கிடைக்கும்.
இதுக்கப்புறமா நீங்கள் மறுபடியும் ஒரு 15 வச்சுட்டு ஓவராலாக நீங்கள் வந்து ப்ரெஷ்ஷை வந்து பெருசாக வச்சுட்டு நீங்கள் ஒரு ஸ்மஜ் பண்ணிங்கன்னா தான் இந்த பேச்சஸ் இருக்கிற இடம்லாம் ரிமூவ் ஆகும். அப்படியே விட்டுட்டிங்கன்னா அது வந்து கொஞ்சம் லுக் வந்து நல்லா இருக்காது. நீங்கள் ஃபுல்லாக ஸ்மஜ் பண்ணி 2 தடவை நீங்கள் ஸ்மஜ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த பார்க்குறதுக்கே ஸ்கின்ல வந்து அந்த ஷைனிங் எஃபெக்ட் வந்து வர்றதுக்கான காரணமே 2-3 தடவை ஸ்மஜ் பண்ணுறதுனால மட்டும்தான் கண்டிப்பாக வரும். ஒரே தடவை ஸ்மஜ் பண்ணிங்கன்னா வந்து வரது கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து அந்த எஃபெக்ட் வந்து ஆயில் எஃபெக்ட் வந்து ஸ்கின்ல வந்து நல்லா தெரியும். இந்த மாதிரி வேக்கமில் யூஸ் பண்ணும்போது நமக்கு இந்த ஸ்கின்னோட டீட்டெயிலாம் நல்லாவே தெரியும். ஸோ நம்ம அடுத்தடுத்து நம்ம நிறைய வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம அடுத்ததாக ஹேரை பற்றி நிறைய விஷயங்களை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஸ்மஜ்லேயும் வந்து இன்னும் நிறைய விஷயங்களை வந்து சொல்கிறேன். ஒரு 3 days 4 days நம்மளால் வீடியோ போட முடியல. ஸோ சாரி அதுக்கு. இதுக்கு மேலே வர வீடியோஸில் வந்து நம்ம நிறைய விஷயங்களை வந்து உங்களுக்கு சொல்கிறோம். ரொம்ப நன்றி.